இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வேறு வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் போட்டு தமிழை வெட்டி கலக்கணுன்றதும் இந்த அரசு நோன்றது தான் வேலையாக இருக்கு போல். இப்போ ரீசெண்டாக கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்து போனாங்க தெரியுமா? தெரியும் எல்லாத்துக்குமே. அந்த 41 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அரசாணை வெளியிட்டாச்சு, எல்லாருமே அது தெரியும். இந்த நியூஸ் தான் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இதை வந்து நாம் தமிழர் கட்சி தடுத்து நிப்பாட்டியிருக்கு. உங்களை தனிப்பட்ட முறையில் பார்க்க வந்தாங்க தளபதி விஜய்னு சொல்லிட்டு புதுசாக வர்றாரு, அவரை பக்கத்தில் இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து எதிர்வராத சூழ்நிலைனால இறந்து போயிட்டாங்க. அதுக்காக நீங்கள் நிதியுதவி கிட்டத்தட்ட அரசு தனிப்பட்ட முறையில் அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய்க்கு மேலே நிதியுதவி கொடுத்தாச்சு. அதுவே போதுமானது தான். ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இளைஞர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு அரை மார்க் 1 மார்க்லாம் போயிட்டு வச்சா எத்தனையோ பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம். அதுபோக பகுதி நேர செவிலியர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் தராத அரசு வேலையை ஈஸியாக தூக்கி நம்ம அரசு அதிகாரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற காரணத்துக்காக அந்த 40 பேருக்கு கொடுக்குறது அப்படின்றது நம்மளுக்கு அது கொஞ்சம் தவறான விஷயமா தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.